சமீபத்தில் ஒரு 40 வயது பெண், அவங்களுடைய பாடி வெயிட் வந்து 95 கிலோஸ். இவங்களுக்கு வந்து பேக் பெயின் அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ண போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கு நான் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணது வந்து வெயிட் லாஸ் தான். இவங்களுடைய பாடி ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எபவ் த ஹிப், இது அதாவது கால்லலாம் கூட பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து கை, அந்த டாஸோ அங்கெல்லாம் வந்து எக்ஸசிவாக ஃபேட் டெபாசிஷன். ஸோ ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, பார்க்கறதுக்கு தான் கால் நார்மலாக இருக்குது, ஆனால் அங்கே ஸ்ட்ரென்த் வந்து வெரி லோவாக இருந்துச்சு. இவங்களுடைய அப்பர் பாடி வெயிட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு லெக்ஸில் ஸ்ட்ரென்த் இல்லை. முக்கியமாக அந்த ஸ்குவாட்ஸ், ஃபார்வர்ட் பெண்டிங், அப்புறம் லஞ்ச் ஆன் த ஸ்பாட், இந்த மாதிரி சில ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் அந்த லோவர் லிம்ஸ் கால்களுக்கு பண்ணுறப்போ ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. அதில் இம்பேக்ட் வந்து அந்த ஏஜிங் இம்பேக்ட். 40 வயசுலேயே 70-80 வயசு தாண்ட ஒரு விமனோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அவங்களுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த மேரேஜ் ஃபார் அபவுட் 20 இயர்ஸ் வந்து அவங்க எக்ஸசைஸே பண்ணதில்லை. மேபி ஸ்கூல் டேஸில் வந்து ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா, நான் வீட்டு வேலை எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு எனக்கு ஏன் இந்த வெயிட் கெயின் ஆச்சு, எனக்கு ஏன் உடம்புல வந்து இவ்வளோ இஷ்யூஸ் வந்து உருவாச்சுன்னு கேட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் டெய்லி டே த்ரூ அவுட் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு என் வெயிட் கெயின் ஆகுதுன்னு டவுட் வருது இல்லையா? ஆனால் எக்ஸசைஸ் ஜோன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எக்ஸசைஸ் ஜோன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஜோனில் தான் நம்ம அந்த கேலரி அவுட்புட், இந்த ஃபேட் பர்னிங், நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான ஃபிட்னஸ், ஹெல்த் இதெல்லாமே டிரைவ் பண்ண முடியும். இப்போ அவங்க ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க பாடி ஃப்ளெக்சிபிளாக இல்லை. உதாரணத்துக்கு காஃப் மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த கையெல்லாம் பின்னாடி கொண்டு போகவே முடியல. அதுவும் ரைட் சைட்லாம் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சிட் அண்ட் ரீச் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உட்காந்துட்டு லாங் சிட்டிங் பாஸ்டரில் உட்காந்துட்டு டோ டச் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து -15 சென்டிமீட்டர் இவ்வளோ தான் அவங்களால போக முடியுது. சிவியர் டைட்னஸ் இருக்குது இந்த பேக் டை, இந்த காஃப் மசில்ஸில். இவங்களுடைய ஸ்குவாட்டிங் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டிங் சிஸ்டம் என்னன்னு கேட்டேன் நான். ஸோ அவங்க வந்து இந்தியன் டாய்லெட்னு சொன்னாங்க. இதனைக்கு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க அவங்க பண்ண ஸ்குவாட் எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சு. கீழே ரைஸ் பண்ணி தான் பண்ணாங்க. எந்திக்கும் போது இப்படி தான் ப்ரெஸ் பண்ணி இருந்துச்சாங்க. 40 இயர்ஸ் ஓல்டு ஒரு லேடி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியல. எந்திக்கும் போது வந்து 2 கையும் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் எந்திக்கணும். அந்த காஃப் மசில் டைட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வாலில் கை வச்சு காஃப் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது பண்ணும்போது அவங்களால அதுக்கு வந்து ரொம்ப சிவியரான பெயின்லாம் அவங்க ஃபீல் பண்ணாங்க காஃபில். அந்த அளவுக்கு காஃப் மசில்ஸில் டைட்னஸ் இருக்குது. சேரில் உட்காந்து எந்திக்கும் போது இந்த மாதிரி கைகள் வந்து தொடையில ப்ரெஸ் பண்ணி இப்படி எந்திரிச்சிட்டாவே நம்மளுக்கு கால்களில் ஸ்ட்ரென்த் இல்லை, கோரில் ஸ்ட்ரென்த் இல்லை, பேக்கில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்திக்கும் போது கூட அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஃபிட்னஸ் லெவலில் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணி காட்டுங்க, ஸ்குவாட்டிங்களோட பண்ணி காட்டுங்க, இந்த லஞ்ச் இவங்களோட பண்ணி காட்டுங்க, இந்த மாதிரி சின்ன எல்லாமே ஒரு ரெப்பிட்டேஷன் தான் பண்ண வச்சேன். இவங்க 20 இயர்ஸ் மேலே எக்ஸசைஸ் பண்ணல இல்லையா, இப்போ திடீர்னாப்பில் இந்த ஒரு ரெப்பிட்டேஷன் பண்ண இந்த மூவ்மெண்ட் கூட அடுத்த நாள் அவங்களுக்கு பெரிய அளவில் மசில் சோர்னஸ் கொண்டு வரும். இப்போ இந்த லேடிக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட்டில் இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே ஒரு டீடாக்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அதுதான் மொமெண்டம் நினச்சிட்டு இருக்கோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டீடாக்ஸ் தான் மொமெண்டம் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சாப்பிட்ற சாப்பாடே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நம்மளுக்கு ஜங்க் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம அன்வான்ட் நம்மளுக்கு நான் எசென்ஷியல் ஃபுட் இன்டேக் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதை முதல்ல அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற மற்ற ஃபுட் இன்டேக்கில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிட்டு எக்ஸசைஸ் வந்து தீவிரப்படுத்தணும். இவங்களுடைய ஹைட்டுக்கு ஒரு 70 கிலோஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஐடியல் பாடி வெயிட். 95 கிலோஸ்லேருந்து 70 கிலோஸ், அப்போ 25 கிலோஸ் ஆஃப் ஃபேட் வந்து அவங்க பர்ன் பண்ணணும், லூஸ் பண்ணணும். இவங்க இப்போ இந்த பாடி வெயிட்டையும் குறைக்கணும், அட் த சேம் டைம் பேரலா ஸ்ட்ரென்த் பில்டிங்கும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ்லாம் அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை. இப்போ இந்த 40 இயர்ஸ் ஓல்டு லேடிக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங் ஆயிடுச்சு. ரொம்ப வயசானவங்களுடைய ஃபிட்னஸ் வந்து இப்போவே வந்துடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரொம்ப லோ லெவல் கேலிஸ்தனிக்ஸ், பேசிக்காக படுத்த நிலையில் பேசிக் ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸு, சிம்பிள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸஸ், வெயிட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் உடனே ரொம்ப வாக் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாமல், நம்ம மக்கள் காமனாக பண்ணுறது என்ன, ரொம்ப சீப்பஸ்ட் இன்எக்ஸ்பென்சிவ் எக்ஸசைஸ்னு பார்த்தா வாக்கிங் எக்ஸசைஸ். நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வாக்கிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் இருக்குது. அந்த ஃபிட்னஸ் உங்ககிட்ட இல்லை, அதை முதல்ல பில்ட் பண்ணணும். ஃபுல் ஸ்குவாட்ஸ் பண்ண முடியல இல்லையா, அவங்களுக்கு இந்த ஷாலோ ஸ்குவாட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சும்மாடி உட்காந்து லைட்டாக இல்லைன்னா சேரில் உட்காந்து இப்படி இருந்தீங்கன்னு சொல்லலாம். லஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெப்த் போகணும் இந்த ஏஜில். பட் ஆனால் அவங்க இந்த டெப்த் போகும்போதே பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துடுறாங்க 2 பக்கமும். அப்படி இருக்கும்போது இந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ண அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இவங்க வந்து ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ண ட்ரை பண்ணணும், அட் த சேம் டைம் ஃபிட்னஸும் பில்ட் பண்ணணும்.
இல்லைன்னா அடுத்த சில வருடங்களையே அவங்களுக்கு வந்து இன்னும் ஏஜிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஆக்சிலரேட் ஆகி ஃபிட்னஸ் வந்து ரொம்ப லோ ஆகி ஒரு 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் ஓல்டு அந்த அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க, அந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அந்த ஃபிட்னஸ்க்கு அவங்க போயிடுவாங்க.